நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். வரலாறுகளிலே புரட்டி பார்த்தால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பெருமானாரின் மீது பாசங்களையும் நேசங்களையும் வைத்திருந்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். முஸைப் இப்னு உமைர் மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரர். அவர் காலில் செருப்பு போட்டார்னா செருப்பு வாறு தங்கத்தில் இருக்குமா? முஸைப் இப்னு உமர் பெரிய வாலிபர். அவர் இன்னைக்கு இருக்கிற வசதியெல்லாம் என்ன? அன்னைக்கு அந்த அவர் போட்டிருந்த காலில் செருப்பின் வாறு தங்கத்தில் இருந்தது. பட்டு வேஷ்டி தான் உடுத்திருப்பார் எப்பவுமே அவரு இஸ்லாத்துக்கு முன்னால. முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு பெருமானாரை பார்த்து ரகசியமாக பெருமானாரோடு தொடர்பு கொண்டு பெருமானாருடைய உறவுகளை ரகசியமாக வைத்திருந்தார்கள். அவர்களை பற்றி சொல்லுகின்ற வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவின் மூலமாகத்தான் மதீனாவிலே இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது. நாயகம் பெருமானார் ஹிஜ்ரத்திற்கு போவதற்கு முன்னால் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் மதீனாவிற்கு அனுப்பினார்கள். மதீனா முழுக்க பெருமானார் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் பரவியதற்கு காரணமாக இருந்த வாலிபர் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் எவ்வளவு வசதிப்பட்டவர்கள் தெரியுமா? பட்டாடை தான் உடுத்திருப்பார்கள். தங்கத்திலான வார்கள் போடப்பட்ட செப்பல்கள் தான் போட்டிருப்பார். அவர் அவ்வளவு வசதியானவர். இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் இவைகள் எல்லாம் போகிவிடும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் சொல்லுவார், நான் நாயகத்தை நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னவர்கள் அவர்கள் சொன்னார்கள், நான் விசுவாசத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கின்ற பிரியமும் உலகம் எல்லோருக்கும் தெரிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தாய்க்கு மட்டும் தெரியக்கூடாது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவங்க தாய் அவ்வளவு மகன் மீது அவ்வளவு பாசம் எப்படியோ தெரிந்து விட்டது. முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய தாய்க்கு முஸைப் இப்னு உமைர் அவர்கள் இஸ்லாம் ஆகிவிட்டார், பெருமானாரை ஈமான் கொண்டு விட்டார் என்ற விஷயம் தெரிந்ததற்கு பின்னால் அவர் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஆடைகள் எல்லாம் கழித்து கடைசியாக ஒரே ஒரு ஆடையோடு அனுப்பினார்கள். இவ்வளவு வசதிகளும் உனக்கு இருக்க வசதி இல்லாத பெருமானாரை நீ பிரியப்படுகிறாய் என்று சொன்னால் என் ஆடைகள் எல்லாம் கொடுத்து விடு, என் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து விடு, உன்னுடைய ஆடைகளிலிருந்து எதுவுமே என்னுடைய காசிலிருந்து இருக்கக்கூடாது என்று கொடுத்து விட்டு கடைசியாக தன் மகனின் மீது இருந்த பாசத்தினால் ஒரே ஒரு துண்டை மட்டும் தூக்கி எறிந்தால் தன் தாய் அந்த துண்டை எடுத்து கட்டிக்கொண்டு முஸைப் இப்னு உமர் நேராக பெருமானார் இடத்திற்கு வந்தார்கள், சபைக்கு வந்தார்கள். பெருமானார் பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்ன முஸைப் என்று கேட்டார்கள். நாயகமே, உங்களை பிரியப்பட்டு நான் வந்திருக்கிறேன், என் தாய் இப்படி அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். வருத்தப்படவில்லை பெருமானார், துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்